மதுரையில் இந்த மாதம் மட்டும் 7 முறையில் வெயில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில்தான் பதிவாகி வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, என்னென்ன சிரமங்களை வெயில் அதிகமாக இருப்பதால மக்கள் சந்திக்கிறாங்க? இன்று வெயிலின் தாக்கம் எந்த அளவில் இருக்கிறது? இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சினிமாக்கள்லாம் சொல்லக்கூடிய வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அது மதுரை மக்கள் எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பொதுவாக கொஞ்சம் இந்த தென்மேற்கு பருவ மழை காலம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் கொஞ்சம் இதமான நிலை இருக்கணும். அல்லது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1991 2020 வரைக்கும், அதாவது சராசரியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவான அளவு அப்படிங்கிறது 24.8 குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக 35 டிகிரி வரைக்கும் தான் வெயில் அப்படிங்கிறது மொத்தமாக 30 ஆண்டுகளில் பதிவாகிருக்குது. இதுதான் சராசரியான வெப்பநிலை. இதுக்கு மாறாக நேத்து ரொம்ப அதிகமாக, இன்னும் குறிப்பா சொல்லப்போனா இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இதுவரைக்கும் 7 முறை 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை பதிவாகி இருக்குது. இது வரலாற்றில் இல்லாத ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு வெப்பம். நேற்று தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு வெப்பம். இதுவரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் பதிவான வெப்பத்திலேயே உச்சமாக பதிவாகி இருக்குது. மதுரை விமான நிலைய பகுதியில் 41 டிகிரி செல்சியஸும், மதுரை நகர் பகுதியில் 40.8 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்குது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயல்பு மாறி வரக்கூடிய நிலையில கடந்த 10 வருஷம் 2014 2024 வரைக்கும், இதுவரைக்கும் 2019 தான் கடைசியா 40.4 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி 2015 தான் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட அதிகமா 41 டிகிரி பதிவாயிருக்குது. இந்த மாதத்துல மட்டும் பார்த்தா 7 நாட்கள், செப்டம்பர் 5ஆம் தேதி 40.8 டிகிரி செல்சியஸும், செப்டம்பர் 6 40.1 டிகிரி செல்சியஸும், செப்டம்பர் 12 40.6, செப்டம்பர் 14 40.6, செப்டம்பர் 15 40 டிகிரி, செப்டம்பர் 16 40.3, செப்டம்பர் 17 41. அப்போ இதுவரைக்கும் இந்த மாதத்துல மட்டுமே இந்த 20 நாட்களுக்குள்ளேயே 7 முறை 40 டிகிரிக்கு மேல வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிலையாக மக்கள் உணர்றாங்க. இன்னொரு அக்னி நட்சத்திரமோ அப்படிங்கிற அளவுக்கான கவலை அப்படிங்கிறது இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கான வெப்பத்தை உணர முடியுது. உடல் சார்ந்த உபாதைகளை எதிர்கொள்ள முடியுது. வெளியில நடந்து செல்வதற்கோ அல்லது வேற பேருந்துகளில் செல்லக்கூடியவங்களோ, அதிகபட்சமான இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவங்களோ அதிகபட்சமாக இந்த வெயிலினுடைய தாக்கத்தை உணர முடியுது. இந்த நிலை குறையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கு அவங்க எல்லாருக்கும். ஸோ இந்த அளவுக்கான வெப்பம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த மதுரை நகர் பகுதியில் நிழலில் உட்கார்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது அது போன்ற பணிகளை செய்யக்கூடிய தாத்தாட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மதுரைக்கு இன்னொரு அக்னி நட்சத்திரமோ அப்படின்ற அளவுல தான் இந்த வெப்பத்தை பதிவு செய்யறாங்க, அவங்க உணர்றாங்க. ஐயா, இந்த வெயில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது வரைக்கும் எப்படி ஒரு வெயிலை பார்த்துருக்கீங்களா? இதுவரை செப்டம்பர் மாதத்துல இது மாதிரி ஒரு வெயிலை பார்த்ததில்ல. இருந்தாலும் கடுமையான வெயிலாக தான் இருக்குது. மக்கள் ரொம்ப அவஸ்திப்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இதில் எங்களை மாதிரி ரோட்டில் உட்காந்து வியாபாரமோ ஒரு எழுதி பிழைக்கிறவங்களோ இல்லை கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான வெயிலாக இருக்குது. அதனால் பிழைப்புக்கும் வழி இல்லை, பொருளாதாரத்தை மீட்டுறதுக்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வெயில் தாக்கத்தினுடையது அக்டோபர் மாதத்தின ஒரு கனமழைக்கான அறிகுறியாக இருக்குன்னு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் அக்டோபர் மாதத்தினுடைய வடகிழக்கு பருவமழை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுபவத்தை வாய்ந்த. ஐயா சாலையோரம் அமர்ந்து இந்த மனு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய அவர் பதிவு செய்யறாரு. ரொம்ப அதிகமான வெயில் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல, இவ்வளவு பெரிய வெயில அப்போ இவ்வளவு பெரிய வெயில் இருக்கு அப்படின்னா அந்த ஏழை எளிய மக்கள் அதிகமான சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. இன்னும் முக்கியமாக இந்த வெயில் அப்படிங்கிறது அடுத்து ஒரு மழையை கொடுக்கலாம் அப்படிங்கிற அவருடைய அனுபவத்திலும் சொல்றாரு. ஆனா இந்த காலநிலை மாற்றங்களும் சூழலியல் சமநிலையின்மையும் இவ்வளவு பெரிய தாக்கங்களை அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வெயிலினுடைய அளவு காட்டுது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.